வணக்கம். இந்த பதிவில் வாரம் ராசி பலனில் சிம்மம். உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சூரியன் 9ஆம் இடம் மேசத்தில் உச்ச அமைப்பில் இருந்தாலும் இங்கே செவ்வாய் நீச்ச அமைப்பில் இருக்கிறாரு. இருந்தாலும் இந்த வாரம் பரவாயில்ல. வளர்பிறை சந்திரன் உடன் செவ்வாய் இங்கே நீச்சு பங்க அமைப்பை அடைகிறாரு. இப்போது கடந்த வாரத்தை காட்டிலும் கடந்த வாரம் பார்த்திங்கன்னா அமாவாசை, தேய்பிறை சந்திரன் இது போன்ற அமைப்புகளில் செவ்வாயினுடைய நிலையும் 12ஆம் இடத்துல நீச்ச அமைப்பு. நம்ம ஒரு விஷயத்தை செய்யலாம்னு நினைக்கிறோம், மனதளவிலையும் நம்ம தயாராகிட்டோம், உடல் அளவிலையும் தயாராகிட்டோம், நம்மளால் ஒரு விஷயத்தை செய்ய முடியல, மன அழுத்தமும் இருக்குது, நம்மளை ஒருத்தங்க புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க, எதை எடுத்தாலும் ஒரு நமக்கேற்ற ஒரு அமைப்பு இல்லை. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கர்ஜனை, அதே போல் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம சொன்னால் அடுத்தவங்க அதை கேட்டு நம்மளுக்கு மரியாதை தரணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க. இந்த சனியினுடைய அமைப்பும் சரி, கண்டக சனியாக இருந்தார், அடுத்தது அட்டம சனியாக இப்போ மாறிடுறாரு. உங்களுடைய சூரியனுடைய நிலையும் சரியில்லை. உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி ராகு சனியனுடன் இணைவு பெற்று சுக்கிரன் உச்ச அமைப்பில் இருந்தாலும் கூட இருள் கிரகங்களுடன் இணையும் போது எடுக்கக்கூடிய முயற்சிகள், தொழில் அமைப்புகள்லாம் ஒரு சிக்கலான ஒரு அமைப்பை தரும். ஒரு கடுமையான ஒரு போராட்டமாக இருந்துருச்சு. இந்த வாரம் பரவாயில்ல. ஏன்னா இங்கே உங்களுடைய செவ்வாய் நீச்ச பங்க அமைப்பில் வந்துடுறாரு. அடுத்த சந்திரன் உங்களுடைய ராசியில் அமர்றாரு. இந்த அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, இல்லை வீட்டில் இருக்க முடியல, வெளியில் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக இருக்கும். படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கும் சிறப்பான ஒரு வாரமாக அந்த வாரம் அமைகிறது. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஒரு வெளியில் போயிட்டு வந்தால் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிற இல்லத்தரசிகளுக்கு அந்த அமைப்புகள் அந்த வாரத்தில் கைகூடி வருது. கணவன் மனைவிக்கு இடையிலும் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். வேலை அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. இந்த வாரம் ராகு விலகிடுவார். இன்னும் இந்த 2 வாரம் தான். இந்த ஒரு வாரம், அடுத்த ஒரு வாரம் ராகு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு வராரு. இங்கே 8ஆம் இடத்துல சனி மட்டும்தான் இருக்கிறார். ஒரு சோதனை தான். சோதனைன்னா எதையும் சமாளிக்கக்கூடிய, ஏன்னா உங்களுடைய நண்பர் வீட்டில் தான் இந்த சனி ராகு இணைவு. தொழிலாளிகள்கிட்ட ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு நீங்கள் ஒரு நினைச்ச விஷயத்த தொழிலாளிகிட்ட சொல்லி ஒரு வேலையை வாங்கணும், இல்லை ஏதாவது ஒன்று நம்ம செய்யலான்னு நினைக்கும் போது தொழிலாளிகளுடைய ஒத்துழைப்புகள் இருக்காது. அரசியல்வாதிகளுக்கு அரசு சார்ந்த அமைப்புகள் எல்லாமே கொஞ்சம் சிக்கலான ஒரு அமைப்பு தான். அது அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு அமைப்புன்னு இருந்தாலும் குரு பலமாக இருக்கார். எடுத்த காரியங்களில் ஒரு எதிர்ப்புகள் இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க. அதே போல் இங்கே சுக்கிரனும் பலமாக அமைஞ்சிருக்கிறாரு. அதனால் தொழில் அமைப்புகள்லையும் ஒரு கடுமையான போட்டிகள்லையும் சவால்களையும் ஜெயிச்சு வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். புதனும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம் நீச்ச அமைப்பில் இருந்து வெளியே வந்துடுறாரு. 9ல் புதன் இருப்பது ஒரு சிறப்பு தான். உங்களுடைய 2க்கு உடையவரும் லாபாதிபதியுமான இங்கே புதன் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் அமர்வது ஒரு சிறப்பு தான். தனப்புழக்கம் நல்லா இருக்கும். ஒரு லாபகரமான வாரமாக இந்த வாரம் இருப்பதனால இந்த வாரம் கடந்த வாரத்தை காட்டிலும் இந்த வாரம் சிறப்பான வாரமாக அமைகிறது. இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வாழ்த்துக்கள்.